ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வள கொலக்கணும் இல்லாமல் டிரெக்டாக இன்றைக்கி நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 300,000 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வருஷம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணலாங்கிற நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கும் போது மேபி இந்த செட்டிங்ஸ் பண்ணால் யூடியூப்பில் இப்படி வியூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி தம்ப்நெயில் பண்ணால், இல்லைனா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணால் அப்படின்னு இல்லைங்க. இது ஒரு பியோர் எக்ஸ்பெரிமெண்ட். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டு என்னென்னமோ whatever. ஸோ நான் ஒரு வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக என்னோட டெடிகேஷனை வந்து அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த ஒரு வருஷத்தில் வந்து என்ன மாதிரி ப்ரோக்ரஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வந்து அதை அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த கிழமைக்குள்ளே எவ்வளோ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணேன், எவ்வளோ வியூஸ் வந்துருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே A to Z அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். மேபி நாளைக்கு நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லை நான் வந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த ஒரு மெத்தடில் நான் பண்ணுற ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் இப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த க்ரோத் எப்படி இருக்குது, நீங்கள் பண்ணுற கண்டென்ட்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கா, இல்லைனா வந்து உங்களுக்கு வர்ற உங்களோட வீடியோஸ் பார்க்குற ஃபேன்ஸ், ஆடியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அதை வந்து எந்த அளவுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு உங்களால் வந்து பிரித்து அதை நின்று பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேபி ஒரு 1 to 2 months போகும்போது இன்னும் பெட்டராக உங்களுக்கு தோணும் எந்த பக்கம் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை தாங்க நான் பண்ண போகிறேன். 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வருஷத்தில் அச்சீவ் பண்ண முடியுமா? அது முடியுமா இருந்துச்சுன்னா டே 1லேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கான எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணிட்டேன். பட் எடுத்தோன்னே என்னால் எதையுமே சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ தான் நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறனால ஒரு 2 to 3 வீக்ஸ் போகட்டும். அதை நான் எப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு அந்த வீடியோஸ்லாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் பேசிக்காக வந்து ஒரு ஸ்ரீலங்கன், இப்போ நான் வந்து ஃபின்லாண்டில் இருக்கேன். நான் மெயின்லி நான் வந்து vlogs பண்ணுவேன், காமெடி, ஜோக்கு, இதை பற்றி நான் நிறைய பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். அண்ட் அதை தாண்டி நான் நிறைய க்ரியேட்டிவான ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து வீக்லி ஒரு வீடியோவாக நான் ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். பட் நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன் எப்படின்னா வந்து எக்ஸாக்டாக வந்து கிழமையில இந்த நாளைக்கு வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வரும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு 1 to 2 வீக்ஸ் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு A to Z எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த கிழமையில இந்த நாளில் இந்த மாதிரியான கண்டென்ட் வரும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நாளில் வந்து கரண்ட் வேர்ஸ் சேனல்லேருந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க நான் பண்ண போகிறேன். ஸோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண வந்து எக்ஸாக்டாக வந்து December 9th. ஸோ December 9th இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து இன்றைக்கி வந்து 13ஆம் தேதி சனிக்கிழமை. ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் சனிக்கிழமை வந்து. ஸோ 9 to 13 4 நாளில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 வியூஸ் வந்திருக்கு. 7500 மாதிரி ஷார்ட்ஸ்லையும் எக்ஸ்டெண்டட் வீடியோஸும் சேர்த்து. எக்ஸ்டெண்டட் வீடியோஸில் வந்து எனக்கு பெருசாக வியூஸ் போகலைங்க. ஷார்ட்ஸில் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கான வியூஸ் வந்திருக்கு. டெய்லி நான் தவறாமல் ஒரு எக்ஸ்டெண்டட் வீடியோ 2 ஷார்ட்ஸ் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட டார்கெட் வந்து ஒரு வருஷம் முடியும் போது 365 எக்ஸ்டெண்டட் வீடியோஸ், கிட்டத்தட்ட 720 730ங்கிற அளவுக்கு அதுதான் என்னோட பிளான். ஷார்ட் வீடியோஸ் பண்ணலான் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறது பிறகு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வீக்லையும் நம்ம அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த சீரீஸில் நீங்கள் வந்து ஒரு வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து போன வீக்கில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த வீக்கில் வந்து இந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் இருக்குது, இல்லைனா வந்து இவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு, ஸோ எந்த அளவுக்கு கண்டென்ட்ஸ் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ரிப்போர்ட் நான் உங்களுக்கு தருவேங்க. ஸோ மேபி நீங்களும் ஃப்யூச்சரில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேபி இந்த ஒரு மெத்தட் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதாங்க. ஸோ இந்த வீடியோஸ் வந்து மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டடா.